மற்றும் சபை பெரியோர்களுக்கான மாநாடு இன்று நம்முடைய எக்மோர் பகுதியிலே ஒரு கவன ஈர்ப்பாகவும் அது இன்று ஒரு நாள் அது நடத்தப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நலவாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பல மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்கள், புதிய ஆலயங்களுக்கான NOC, அதற்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் கொடுத்து அதை அந்த பணிகளையும் அதே போல் பணியாளர்களுக்கான ஒரு விபத்து காப்பீடு மற்றும் அவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஏற்படுகின்ற வகையிலே அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் பணிபுரிகிற அந்த பணியாளர்களுக்கான ஒரு விடியலையும் வெளிச்சத்தையும் தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, இன்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த தோமாவின் திருநாள். ஆகவே நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல இங்கே சென்னையிலே செயின்ட் மவுண்ட், நம்முடைய லிட்டில் மவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற சின்னமலையிலும், அதன் பின்னர் தோமா அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்த அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் இரண்டிலும் நாம் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பரிசுத்த தோமாவிற்கு நாம் தினம்தோறும் அங்கே ஆலயம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் தோமா அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து முதல் முறையாக அவர் கால் பதித்த இடமான இந்த சென்னை மாநகரில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அனைத்து திருச்சபைகளின் கோரிக்கையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்னிடம் அவர்கள் வழங்கினார்கள். அதையும் மற்றும் நம்முடைய திருச்சபைகளின் பல்வேறு விஷயங்களையும் குறித்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து, பிரதம பேராயர் மற்றும் எங்களுடைய வாரியம் இணைந்து, அவர்களோடு இணைந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வைக்க இருக்கிறோம். அவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அனைத்து திருச்சபைகளுக்கும் கல்லறை தோட்டம் ஆக இருந்தாலும் சரி, புதிய ஆலயத்திற்கு வழிகாட்டு முறையும் அதே போல் தொன்மையான ஆலயங்களுக்கு நிதி இதுவரை யாருமே செய்ததில்லை. கிட்டத்தட்ட 2 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கென்று 10 கோடி ரூபாயை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக பல்வேறு ஆலயங்கள், தேவாலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சிறப்பான